ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்தி செல்லும்படிக்கு மோசேக்கு அடுத்ததாக தேவனால் நியமிக்கப்பட்ட யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இவைகள். நம்முடைய தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறவர், பாதி வழியில் அவர் கைவிடுகிறவர் அல்ல. மோசேயினுடைய மரணத்திற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்கிற எண்ணம் பல மனிதர்களிடத்தில் உண்டானது. ஆனால் தேவனுடைய மனதில் இதை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் இருந்தது. யோசுவாவை நியமித்தார். அவனிடத்தில் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. மனிதர்களை பார்த்தால் குறிப்பிட்ட காலம் நேசிப்பார்கள், பின்பு கைவிட்டு விடுவார்கள். தங்களுக்கு ஆதாயம் இருக்கின்ற காலம் வரைக்கும் நேசித்து இனி ஆதாயம் இல்லை என்கிற நிலை வரும்பொழுது புறக்கணித்து தள்ளிவிடுகின்றார்கள். பிள்ளைகளை புறக்கணிக்கிற பெற்றோர், நண்பர்களை புறக்கணிக்கிற நண்பர்கள், உறவுகளை புறக்கணிக்க கூடியவர்கள் என்று இந்த பட்டியல் மனுக்குலத்தில் நீண்டு கொண்டே செல்லுகின்றது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 13வது வசனத்தில் தாவீது ஒரு மனுஷனை வழியில் கண்டுபிடிக்கின்றான். அவனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன்பு நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். பாருங்கள், தன்னுடைய எஜமானுக்கு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனாய் இருந்தவன் வியாதிப்பட்ட போது எஜமான் அவனை புறக்கணித்து நடுவழியில் தள்ளிவிட்டு போய்விட்டான். தாவீது இவனை காப்பாற்றி இருக்கின்றான். அப்படி என்றால், ஒருவேளை இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் யாரோ ஒருவருக்கு அதிகமாக உழைத்திருக்கலாம், மிகவும் பிரயாசப்பட்டிருக்கலாம், மன உண்மையோடு அவர்களுக்காக செயல்பட்டிருக்கலாம். குறித்த காலத்துக்கு பின்பு அவர்கள் உங்களை கைவிட்டிருக்கவும் கூடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. தேவனுடைய பிள்ளைகள் கைவிடலாம், அல்லது பெற்றோர் கைவிடலாம், ஏன் வாழ்க்கை துணை கூட கைவிடலாம். ஆனால் தேவன் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அந்த கர்த்தருடைய கரத்தை நோக்கிப்பார், ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களை கைவிடுவதில்லை என்கிற நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளின் நிமித்தமும் பல இக்கட்டுகள் நெருக்கங்களின் நிமித்தமும் நம்பிக்கையற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திடன் கொண்டு வாழ்ந்து ஜெயம் எடுக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்துள்ளோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.